என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில். திருப்பூரை மையமாக கொண்டு பரம்பொருள் அறக்கட்டளை என்ற பெயரில் தொண்டு நிறுவனம் நடத்தி வருபவர் மகாவிஷ்ணு. முன்னணி தொலைக்காட்சி ஒன்றில் சிறு வயதில் ஸ்டாண்ட் அப் காமெடியனாக செயல்பட்டவர் ஆன்மீக சொற்பொழிவாளர் என்ற பெயரில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். சமீபத்தில் சென்னை அசோக் நகரில் உள்ள அரசு பள்ளியில் நடந்த நிகழ்ச்சியில் மறுபிறவி, பாவ புண்ணியம், தன்னை உணர்தல் என்கிற ரீதியில் மாணவர்களிடம் மகாவிஷ்ணு பேசியிருக்கிறார். நம்மை மீறி ஒரு சக்தி இருக்கிறது, உங்களுக்கு யோக தீட்சை தருகிறேன் என பேசி மாணவிகளை உணர்ச்சி வயப்படுத்தி அழவும் வைத்திருக்கிறார். இந்த நிகழ்வின் போது பள்ளி ஆசிரியர் ஒருவர் மகாவிஷ்ணுவுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். பள்ளியில் வந்து மறுபிறவி, பாவ புண்ணியம் பற்றி பேசுவது குறித்தும் ஆசிரியர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த வீடியோக்களை யூடியூப் பக்கத்தில் மகாவிஷ்ணு பதிவிட்டிருந்த நிலையில் அரசு பள்ளிகளில் மகாவிஷ்ணு ஆன்மீக சொற்பொழிவு நடத்தி வருவதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. மூட நம்பிக்கைகளை மாணவர்கள் மத்தியில் விதைக்கும் வகையில் இவரது சொற்பொழிவு உள்ளதாக விமர்சனங்களும் எழுந்தன. இதை அடுத்து இவர் இதுபோன்ற நிகழ்ச்சி நடத்த அனுமதித்தது யார் என்கிற கேள்வியும் எழுந்தது. தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறை இதுபோன்ற நடவடிக்கைகளை அனுமதிக்க கூடாது என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. இந்த நிலையில் அதே அசோக் நகர் பள்ளியில் கல்வியே சமத்துவம் மலரச் செய்யும் மிகப்பெரிய ஆயுதம் எனும் நிகழ்ச்சி கல்வித்துறை சார்பில் நடத்தப்பட்டது. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் நிகழ்ச்சியில் பங்கேற்று மாணவர்கள் மத்தியில் பேசினார். சமூகம் விற்பனை பொருளாக நல்லதையும் வைத்திருக்கும், கெட்டதையும் வைத்திருக்கும். நாம் நல்லதை தேர்ந்தெடுப்பதில்தான் நமது அறிவு அடங்கி இருக்கின்றது என்று அவர் அறிவுறுத்தினார். நாம நம்முடைய அறிவை எப்படி பயன்படுத்த போகிறோம்? சமுதாயம் என்று வரும்பொழுது அது கருப்பு வெள்ளையாக அல்லது பகல் இரவாக இப்படி மாறி மாறி துன்பம் இன்பம் எல்லாம் மாறி மாறி அவர் சமுதாயம் நல்லது கெட்டதுன்னு வச்சிருக்கிறது. விற்பனை பொருளாக சமுதாயம் நல்லதையும் வைத்திருக்கும், கெட்டதையும் வைத்திருக்கும். நாம எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க பாத்தீங்களா, அதுலதான் நம்முடைய அறிவு அடங்கியிருக்கின்றது. ஆக அந்த அறிவை பகுத்தறிவாக நாம் உணர வேண்டிய ஒரு இடம் எதுவென்று சொன்னால் இது போன்ற பள்ளிக்கூடங்கள் தான். பள்ளிக்கூடத்துல முதல்ல ஏன் கேள்வி கேட்க. அதே மேடையிலேயே மகாவிஷ்ணுவை எதிர்த்து கேள்வி எழுப்பிய தமிழ் ஆசிரியர் சங்கர் என்பவருக்கும் பாராட்டு தெரிவித்தார். தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் யாரை அனுமதிப்பது என்பது குறித்து ஆசிரியர்களுக்கும் எச்சரிக்கை விடுத்தார். ஆசிரியர் பெருமக்களுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள், அது நீங்க வேண்டுகோளாக எடுத்தாலும் சரி அல்லது எச்சரிக்கையாக எடுத்தாலும் சரி, நம்முடைய பிள்ளைகள் இந்த பிரமிசஸ் உள்ளுக்கு வந்துருச்சுன்னா இந்த பிள்ளைகள் என்னுடைய சொத்து. இந்த இடம், இந்த வளாகம் என்பது என்னுடைய சொத்து. இங்க யார் வரணும், யார் வரக்கூடாது, எப்படிப்பட்ட அறிவு சார்ந்தவர்களை அழைத்து வர வேண்டும் என்கின்ற அந்த அறிவை நாம் பயன்படுத்தி கொண்டு அவர்களை அழைக்க வேண்டும். வரவங்கெல்லாம் நம்ம கூட்டிட்டு வந்துட்டு பேசும்போது தான் நம்ம கை தட்டிட்டு பேசும்போது தான் நம்ம உணர்ச்சி பெருக்கப்படுறதுல அர்த்தமே கிடையாது. சொல்லவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். நம் அனைவரும் முதல்ல ஒரு நிர்வாகம் என்று வரும்போது நிர்வாக ரீதியாக நாம் எப்படி அனுமதி பெற வேண்டும், யார் யாரை அழைக்க வேண்டும் என்கின்ற அந்த குறைந்தபட்ச புரிதல் முதல்ல நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு உங்களுக்கு இருக்க வேண்டும். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் அசோக் நகர் பள்ளியில் நடந்த ஆன்மீக போதனை விவகாரம் குறித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். தீவிர விசாரிக்கும் போதுதான் யார் காரணம், இது புதிதாக உருவாக்கப்பட்ட எஸ்எம்சி மூலமாக காரணமாக, இல்லை இங்கே இருக்கின்ற தலைமை ஆசிரியர் மூலமாக காரணமாக, அல்லது எங்களுடைய உயரதிகாரியுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று தான் நாங்கள் செஞ்சோம் அப்படிங்கிற காரணமாக என்பதை எழுத்துப்பூர்வமாக பெறப்பட்டு நான் சொன்ன மாதிரி இன்னும் 2 நாள் 3 நாள் பொறுத்துக் கொள்ளுங்கள், அதுக்கான உரிய ஆக்ஷன் கண்டிப்பாக. இந்த சூழலில் அசோக் நகர் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் மகாவிஷ்ணுவின் சர்ச்சை பேச்சுக்கள் குறித்து பள்ளி கல்வி இயக்குனர் கண்ணப்பன் தலைமையிலான குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்கள் தமிழரசி மற்றும் சண்முக சுந்தரம் இருவரிடம் நடந்தது என்ன என்பதை இயக்குனர் கண்ணப்பன் கேட்டு தெரிந்தார். இந்த நிலையில் அசோக் நகர் பள்ளி தலைமை ஆசிரியர் தமிழரசி திருவள்ளூர் மாவட்டம் கோவில்பதாகை அரசு மேல்நிலை பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியிடை மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். ஆன்மீகமா பகுத்தறிவா என்று அரசு பள்ளியில் சுழன்றடித்த சர்ச்சை ஒன்று தற்போது பள்ளியின் தலைமை ஆசிரியரை பணியிடை மாற்றம் செய்திருக்கிறது. ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில்.